ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் எப்படி ஒரு பழைய பிஸ்னஸை ஒரு புதுப்பிச்சு ஒரு நியூ கான்செப்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ பழைய பிஸ்னஸ் அப்படின்னா என்னென்னா, கற்பூரம் மேக் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். அதில் நிறைய மிஷின்ஸ் இருக்குது. சின்ன லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து அதிகமான லெவல் வரைக்கும் இருக்குது. மேனுவல்லேருந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வரைக்கும். பட் நம்ம ரெகுலராக பண்ணுற கற்பூரம் இல்லாமல் நம்ம அதில் என்ன புதுசாக க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்னையோட கான்செப்ட். நீங்கள் நார்மலாக பண்ணுற கற்பூரம் சேல்ஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக்கெட் வந்து நீங்கள் ஹோல்சேலில் சேல்ஸ் பண்ணுறீங்க, 50 rupeesக்கு பண்ணுறீங்க அப்படின்னா, பட் இப்போ நான் சொல்ல போகிற இந்த கான்செப்ட் மூலயமா அதுவே நீங்கள் வந்து டபுள்லேருந்து ட்ரிபிள் மடங்காக வந்து ஏர்ன் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது, புதுசாக நீங்கள் ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது. ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த கற்பூரத்துலேயே வந்து வாசனைக்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதாவது டிஃப்யூசர்னு சொல்லுவாங்க. நிறைய வந்து வீட்டுங்களில் இப்போது டிஃப்யூசர்ஸ் எலக்ட்ரிக்ஸ் நம்ம வச்சு அது மூலயமா டிஃப்யூசர் வந்து நம்ம அகர்பத்தி ஏற்றுறது, அதே போல் சாம்பிராணி ஏற்றுறது இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி டைப்லேயே வந்து இந்த கற்பூரத்தை வந்து உங்களுக்கு மேக் பண்ண முடியும். ஸோ அது மூலயமா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த வாசனை வந்து ஒரு 4 to 6 hours வரைக்கும் நம்மளால் ரீட்டைன் பண்ண முடியும். இந்த எலக்ட்ரிக் ஸ்மோக்லெஸ் அந்த டிஃப்யூசர் இதில் எந்த வித புகையும் எதுவுமே வராது. அதே போல் பார்த்திங்கன்னா, இது எங்கெல்லாம் டிமாண்டாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டுங்களில் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸு, ஸ்பாஸு, இந்த மெடிக்கேஷன் ரூம்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே கெமிக்கல் ஃப்ரீ நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸில் நீங்கள் மேக் பண்ணும் போது இதுக்கு வரவேற்பு ஜாஸ்தியாகவே இருக்குங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ரீஃபில் சேல்ஸ் அப்படின்றது கண்டினியூஸாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது மூலயமா நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு earn பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரியான கற்பூரம் மேக் பண்ணுற மிஷின்ஸ் எங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, நான் டீட்டெயில்ஸ் ஸ்க்ராலிங்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரீச் பண்ணி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கான மற்ற நியூ கான்செப்ட்ஸ் என்ன, இது ஒரு டைப். இதுலேயே வந்து வேறு என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம இந்த கற்பூரம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் குறைவாக இருக்கும், அதே போல் டிமாண்டும் அதிகமாக இருக்கும். இப்போது எலக்ட்ரிக் கேம்பர் டிஃப்யூசர் இது வச்சு நம்ம எப்படி வந்து இதை மார்க்கெட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 to 6 வெரைட்டிஸ் ஆஃப் நீங்கள் இந்த கற்பூரம் டேப்லெட்ஸ் வந்து மேக் பண்ணணும். அதாவது ஆர்கானிக்காக, ஹெர்பலாக, சென்டடாக, சில பேர் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயாக வந்து விரும்புவாங்க, சில பேர் நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸில் விரும்புவாங்க. இந்த மாதிரி கெமிக்கல் இல்லாமல் இதை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஓன் பிராண்டில் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஒரு டீசெண்டான பேக்கிங், அதாவது ஒரு ஈகோ பேக்கிங் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வெளியே கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே போய் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மார்க்கெட்டிங்கை ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட பிஸ்னஸ் வெளியே ஸ்லோவாக வந்து வெளியே வந்து தெரியப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டா பேஜ் மூலியமாவோ, எஃபி பிஸ்னஸ் பேஜ் மூலியமாவோ, இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி அதை க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போது இதே கற்பூரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ காரில் யூஸ் பண்ணுற ஃப்ரெஷ்னராகவும் இதை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெஷ்னராக நம்ம பண்ணலாம், ஹெர்பலாக, நேச்சுரலாக. அதே போல் காரில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெஷ்னராகவும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு மெயினாக என்ன இதுலேருந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, காரில் மேக்ஸிமம் 90% நம்ம ஃப்ரெஷ்னர்ஸ் பார்த்துருப்போம். இதோடைய ஃப்ளேவர்ஸு, அதாவது ஹேங்கிங் டைப்பில் நமக்கு தொங்க விடுவாங்க பார்த்தீங்களா, ட்ரீ ஷேப்லேயோ இல்லை லோட்டஸ் ஷேப்லேயோ லீஃப் ஷேப்லேயோ, இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஸ்ட் கேம்பர் ஷீட்ஸ் வச்சு நீங்கள் அதுக்கான டை வச்சு உங்களால் பண்ண முடியும். அதை வந்து நீங்கள் மிஷின் நீங்கள் வாங்குற இடத்துல இந்த மாதிரியான டைஸ் எங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேளுங்க. அவங்க அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்கன்னா உங்களோட இஷ்டமான வந்து கஸ்டம் சைஸில் உங்களால் அதை பண்ணிக்க முடியும். இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ் டு கெமிக்கல் கார் பர்ஃப்யூம்ஸ். ஸோ கெமிக்கல் கார் பர்ஃப்யூம்ஸை யூஸ் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக நேச்சுரலுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதை வாங்கிப்பாங்க. இது 15 to 20 days வரைக்கும் அந்த டிஃப்யூசர் வந்து நம்ம காரில் யூஸ் பண்ணுறது பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். லோ காஸ்ட்டு, அதே போல் ஈஸி டு மேனுஃபேக்சருங்க. இந்த மாதிரி க்ரியேட்டிவாக ஹேண்ட்மேடாக நீங்கள் கஸ்டமைஸ்டாக சேல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வரைக்குமே ரீச் பண்ண முடியும். இந்த கார் பர்ஃப்யூமை நீங்கள் நேச்சுரல் ஃப்ரெஷ்னரில் ஒரு கெமிக்கல் ஃப்ரீயாக நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸும் உங்களுக்கு நல்லாவே போகும். அதே போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கற்பூரம் மூலயமா சோயா வேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலயமாவும் இதை வந்து தயாரிக்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலாக்ஸிங் டீடாக்ஸ் கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்த கற்பூரம் பவுடர் ப்ளஸ் இந்த சோயா வேக்ஸ், ஹெர்பல் ஆயில், இது மூலயமா இதை பிளெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி பிளெண்ட் பண்ண மூலயமா இது வந்து ஒரு கோல்ட் ப்ரெஸ்ஸாவோ, நார்மலாக வந்து நீங்கள் கற்பூரம் மேக் பண்ணுற மிஷினில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ், மோல்ட்ஸ்லாம் உங்களால் எடுக்க முடியும். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நார்மலாக இந்த ஸ்பாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து கோல்டுக்காக, ஸ்ட்ரெஸ்க்காக, இந்த மஸ்கிட்டோஸ் வர்றது இல்லையா, அதை தவிர்க்கிறதுக்கு, ப்ரீமியம் அண்ட் கிஃப்ட்
அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான கேம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது மெடிகேஷன் கேம்பர் கேண்டல்னு சொல்லுவாங்க, இதை வின்டர் சைனஸ் ரிலீஃப் கேண்டல்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் கேண்டில்ஸ், இந்த மாதிரி என்ன பேர் வேணால் நம்ம வச்சுக்கலாங்க. இதை இந்த கேம்பர் பார்த்திங்க அப்படின்னா மேக் பண்ணுறதுக்கு நிறைய வந்து ஆன்லைனில் வீடியோஸ் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஏதாவது தேவை அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு தேவையெல்லாம் பியூர் கேம்பர் பவுடர், மினி டிஃப்யூசர், அப்புறம் ரீஃபில் கப்ஸு, உங்களுக்கு எப்படி பண்ணுறன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு மெஷின், இவ்வளோ தான் உங்களுக்கு தேவையே. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேம்பர் டிஸ்பென்சர்ஸ். இது வந்து ஒரு முழுக்க ஒரு நியூ டெக்னாலஜி. இப்போ ரூம் ஃப்ரெஷ்னர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு ஹேண்டியாக இருக்கணும் அப்படின்னு தான் நமக்கு யோசிக்கிறாங்க. இது ஒரு 30 days வர மாதிரியான ஆட்டோமேட்டிக் ரூம் ஃப்ரெஷ்னர், அந்த மெத்தட் மூலியமாகவே நம்ம இதை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கும்போது இது வந்து 30 minutes, அதாவது எவ்வளோ நேரம் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்றத நீங்களாவே ஆட்டோ செட் பண்ணிட முடியும். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்மில், யோகா ஸ்டுடியோஸில், கோவில்களில், ஆயுர்வேதிக் ஸ்பாஸில், இந்த மாதிரி இடத்துலலாம் ரெடிமேடாக இன்ஸ்டண்ட்டாக இந்த டிஃப்யூசர்ஸ் லாங் லாஸ்டிங் 30 days வர மாதிரியான ஃப்ராக்ரன்ஸ் கெமிக்கல் ஃப்ரீயில் நம்ம மேக் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பாவில் இந்த ஸ்டீமிங் மிஷின்ஸில் போடுறாங்க பார்த்தீங்களா, கோல்டு ரிலீஃபு, ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷனுக்கு, இந்த கிளியர் ப்ரீத்திங்க்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய கேம்பர் ஸ்பா ஸ்டீமிங் மிஷின்ஸ், அதில் யூஸ் பண்ணக்கூடிய கேம்பஸ். அதுக்கப்புறம் மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் க்யூப்ஸாக வந்து ஏற்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கேம்பஸ் உங்களால் மேக் பண்ண முடியும். நம்ம கற்பூரம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நான் என்ன பண்ண முடியும், இப்போ என்னுடைய டிமாண்ட் வந்து கம்மியாயிடுச்சு. ஒரு 5 yearsக்கு முன்னாடி இங்கே ஆரம்பிச்சிருப்பீங்க, அப்போ உங்களால் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் வந்து இப்போ உங்களால் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணியிருக்க முடியாது அந்த சேம் பிஸ்னஸ்லேயே. அன்டில் நீங்கள் ஒரு ரெகுலர் கான்ட்ராக்ட் ஏதாச்சும் பிடிச்சி வச்சுருக்கீங்க, ஏதாச்சும் ரெகுலராக வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் போட்டுட்ருக்கீங்கன்னா ஸ்டாண்டர்டாக உங்களோட இன்கம் போயிருக்கும். பட் இண்டிவிஜுவலாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் ரெடியூஸ்டு நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி புதுசாக நீங்கள் ஏதாவது க்ரியேட்டிவாக அதில் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் நல்ல ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியுங்க. இந்த மாதிரியான எலக்ட்ரிக் கேம்பர் டிஃப்யூசர்ஸு, கார் ஃப்ரெஷ்னர்ஸு, அதே போல் சோயா கேம்பர் கேண்டில்ஸு, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து புதுசாக தயாரிக்கும் போது ஒரு யூனிக் டெக்னாலஜியாகவும் இருக்கும். அது எப்படி உங்களோட நீங்கள் வந்து அந்த தயாரிப்பு ப்ராசஸ் கெமிக்கல் இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி ஒரு வீடியோஸு, இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து பீப்புள் கிட்ட காட்டும் போது கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ் வந்து வேறு லெவலுக்கு போகும். ட்ரேட் சென்டர்ஸில் ஏதாச்சும் வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸு, கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ட்ரேட் ஷோஸ் போகுதுன்னா அங்கே உங்களுடைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஷோகேஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், ஸ்காலிங்லையும் கொடுக்குறேன். தேங்க்யூ.